ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசன். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமரும். நம்ம சுக்ரா ஆஸ்ட்ரோவே சேனல் உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைய பதிவு கேது தசையை பற்றி ஒரு சில குறிப்புகள் கொடுக்கலாம். கேது சாயா கிரகங்கள் ஒரு கிரகம், இது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இது சந்திரனுக்கு மிக பகை கொடுக்கக்கூடியது. அதாவது சந்திரனை கிரகண தோஷத்தில் ஆட்கொள்ளக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அந்த சந்திர ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் கேது வரும்பொழுது கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய கேதுவாக இருப்பார். இது 3 நட்சத்திரங்களை கொண்டது: அசுபதி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவங்க தான் கேது தசையை சந்திக்கக்கூடிய நபர்கள். இந்த கேது தசை இந்த 3 நட்சத்திரத்தில் தான் பிறக்கிறவங்க தான் சந்திப்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆரம்ப தசை அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு கேது தசையாக வரும். பொதுவாக அசுபதி 1, 2, 3, 4 பிறக்கிறவங்களுக்கும், மகம் 1, 2, 3, 4 பிறக்கிறவங்களுக்கும், மூலம் 1, 2, 3, 4 பிறக்கிறவங்களுக்கும் அந்த ஆரம்ப தசை அப்படின்னு சொல்லக்கூடியது கேது தசை வரும். அவன் கொஞ்சம் கடுமையை கொடுக்கக்கூடிய தசை தான், ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பெரும்பாலும் அது சின்ன வயசுலேயே முடிஞ்சிருது. ஒரு 4 வயசு 5 வயசுக்குள்ளேயே அந்த கேது தசை முடியுது. அந்த அசுபதி மகம் மூலம் அப்படின்னு பிறக்கிறவங்களுக்கு அது சின்ன வயசுலேயே ஒரு 2 வருஷம் இருக்கும், 3 வருஷம் இருக்கும், அதில் முடிஞ்சிடும். அதனால் அந்த 2-3 வருஷம் அப்படின்றது கொஞ்சம் சரியில்லாத இடத்துல கேது அமைஞ்சிட்டார் அப்படின்னா கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய கேதுவாகவே இருப்பார். இவருடைய மொத்த தசை காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 7 வருடங்கள். இந்த 7 வருடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆகாத இடத்துல உட்காந்துட்டார், ஒரு சிரமமான இடத்துல உட்காந்துட்டார், அல்லது கெடு கிரகங்களோடு சேர்ந்து உட்காந்துட்டார், கெடுக்கிரக பார்வைகளோடு சேர்ந்து உட்காந்துட்டார் அப்படின்னா அது ஒரு படிப்பு காலங்களில் அல்லது திருமண காலங்களில் அல்லது திருமணம் முடிந்து தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய காலங்களில் அல்லது தனது பிள்ளைகள் வளர்ந்து அவங்க குடும்பமாகி போகக்கூடிய காலங்களில் வரக்கூடிய அந்த கேது தசை அப்படின்னு சொல்லக்கூடிய 7 வருடம் மிக கடுமையான விஷயந்தான். அது சட்டத்தில் சொல்லுவாங்க 307 அப்படின்னு சொல்லுவாங்க. 307 பிரிவின்படி கொலை முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொலை முயற்சிக்கான தண்டனை காலம் 7 வருஷம். அது எந்த விஷயத்தில் அது கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் ரொம்ப உள்ள டீப்பாக போய் பார்த்தோம்னா அந்த அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 3-7 இடையில சுழி அப்படின்னு சொல்லக்கூடிய 0 307 சட்டப்பிரிவுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ண முயற்சிக்கிறார், அது கொலை முயற்சி நடந்தது, அது ரத்த காயம் ஆயிடுது அப்படின்னா 307 போட்டு அவங்கள சிறை தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கெல்லாம் கொண்டு வந்துடும். அந்தளவுக்கு அது கடுமையான ஒரு விஷயங்களை சொல்லக்கூடியது, செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கேது தசை அப்படின்னு சொல்லக்கூடியது. வெறுமனே 7 வருஷம்தான், அதிகமாக இருக்காது. அப்போது இந்த அசுபதி மகம் மூலத்தில் பிறக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முன்னமே போயிடும். ஆனால் அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த அந்த பெற்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த கடுமை அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் கொஞ்சம் பாதகமான பலன்களை கொடுத்து தான் போகிறார் அப்படிங்கிறது எந்த விதமான ஐயமும் கிடையாது. பொதுவாக இதனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த இடத்துல இருக்கோ அந்த பாவத்தின் பலனை ஜாதகருக்கு முழுமையான அனுபவமாக கொடுக்கக்கூடியவன் தான் கேது. மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். 12ஆம் பாவத்தில் அமரக்கூடிய கேது மோட்சத்தை தருவான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கேதுனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது கெடுதியான பலன்களை கொடுக்குமா அல்லது லாபமான பலன்களை கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் அந்த கேது அமரக்கூடிய அமைப்பும் கேதுவை பார்க்கக்கூடிய கிரகங்களினுடைய தன்மையும், இதுதான் அந்த கேது தசையை தீர்மானம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்றது ஒரு ஜாதகருக்கு. கேது மிக நுண்ணிய நுணுக்கமான அறிவை கொண்டது. ஏன்னா இது ஞானக்காரகன்னு சொல்கிறோம். அப்போது எதையும் முன்னமே யூகித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர்கள் இந்த கேது தசை நடக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள். பொதுவாக இந்த கேது லக்கணத்தில் 2ல்
3ல் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே உட்காரக்கூடிய கேது அப்படின்னு சொல்லக்கூடியது லக்கணத்தில் உட்காரும்போது பெருசாக வந்து அவர் பாதிக்கிறது கிடையாது. ஆனால் தனிமை விரும்பி ஆக்கியது. பொதுவாக இந்த கேதுனுடைய காரகத்துவங்கள் குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு படி நிலைக்கு மேலே அப்படின்றது வந்து 6 அறிவுக்கு மேலே இருக்கக்கூடிய அறிவுகளை முழுமையாக கிரகிச்சு, இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிரகிச்சு அந்த மனிதன் வந்து மிகப்பெரிய ஞானியாகக்கூடிய ஒரு அமைப்புக்கு கொண்டு போகுது. அந்த ஞானி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது வந்து மிக பட்டு தேர்ந்த ஒரு அறிவை கொண்ட ஒரு ஞானியாக கொடுக்குது. அது மீண்டும் இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்து நல்ல செய்திகளையும் கொண்ட ஒரு ஞானியாக கொடுக்குது. அவர் பார்த்து பல பேர்த்துக்கு ஒரு ஞானோபதேசம் செய்யக்கூடிய அளவுக்கு தர்ம விதிகளை, சமுதாய விதிகளை உள்ளடக்கிய ஒரு மாமனிதனாக செய்யக்கூடியவனும் கேது தான். இது எப்படி வருது அப்படின்னா, ரொம்ப நூலிழையில் வித்தியாசம்தான். ஒருத்தருக்கு வந்து நல்ல ஞானம் பிறக்குது. அந்த ஞானத்தின் வழியாக இந்த சமுதாயத்தின் சமூக சிந்தனைகளுக்கு புறம்பு இல்லாத, சட்டவிரோதம் இல்லாத மிகப்பெரிய ஞான தீட்சையை கொடுக்கக்கூடியவனாகவும் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாகவும் மாமனிதனாகவும் மாற்றக்கூடிய அமைப்பு அந்த கேது கிட்ட தான் இருக்குது. கொஞ்சம் மாறிடுச்சு, கொஞ்சம் கிரகங்களுடைய அமைவு சரியில்லை, உட்கார்ந்த இடம் சரியில்லைன்னா இவர் தான் வந்து அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டு சமுதாயத்தினுடைய கடைநிலை, அதாவது சமுதாயத்துக்கு என்னென்ன ஒழுக்கக்கேடுகள் இருக்கோ அந்த ஒழுக்க சிதறல்கள் இருக்கோ அத்தனையும் அவர்கிட்ட இருக்கும். கஞ்சா, போதை, அபினு எல்லாமே, கல், மது எல்லாமே செய்யக்கூடியது. இது வந்து என்னென்னா, இது ஞானத்தை தேடுவதும் அறிவை தேடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னா, ராகுவை போல் வந்து இந்த எதிர்பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட கவர்ச்சி இருக்காது. ஆனால் இதே கேதுனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கெடுகிரகங்களோட, அதனோடு சேரக்கூடிய கெடுகிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தவங்களை வந்து பலாத்காரம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இந்த கேதுனுடைய அமைப்பு வரும். இது வந்து கொலை முயற்சிக்கும் வரும், கொலை முயற்சி செய்யும், கொலையும் செய்யும், போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கேது சரியில்லாத ஒரு இடங்களில் இருந்துட்டால் அந்த ஜாதகரை ஆட்டி வைக்கக்கூடிய அந்த 7 வருடம் அப்படின்றது வந்து மிக கடுமையான விஷயமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த கேதுனுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக இந்த கேது அமரக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உபயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் உட்கார்றதும் நல்லது, இல்லை பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் உட்கார்றதும் நல்லது. பொதுவாக 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 4 இடங்களில் உட்கார்ந்தார் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த கேது தசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதகருக்கு ஓரளவு சாதகமான பலனை தரக்கூடிய ஒரு பலனாகவே இருக்கும். இந்த கேது ஒரு மருத்துவத்துறையில் மிக அதீதமான அறிவை கொடுப்பவன், மிக நுணுக்கமான அறிவை கொண்டவன். அதாவது வந்து கேது வந்து ரொம்பவும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தில் தான் அந்த ஜாதகரை வந்து அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், அவருக்கான இடம், அவர் பார்க்கக்கூடிய கிரகங்கள், அந்த கோச்சார நிலை, அந்த கேது தசை நடக்கக்கூடிய இடத்துல கோச்சார நிலை, இதை வச்சு அந்த ஜாதகரை வந்து மிக உயரிய உன்னதமான ஒரு மனிதனுக்கு உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய கேதுவும் உண்டு. அப்படியே கொண்டு போய் கீழே இறக்கி கொண்டு போய் ஒன்றுமே இல்லாமல் செய்யக்கூடிய கேதுவும் உண்டு. இதுதான் அந்த கேதுனுடைய மிக நுணுக்கமான வித்தியாசம். ரொம்ப ஒரு நூலிலையில் ஒரு தப்பிச்சு போகக்கூடிய ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது. இந்த கேது தசை நடத்தும் பொழுது சுபகிரக பார்வைகள் அல்லது சுப பாவங்களின் தொடர்புகள் இருக்குது அப்படின்னா, அந்த கேதுனுடைய அமைப்பு வந்து அந்த கூர்ந்து ஆராய்ந்து செய்யக்கூடிய அனைத்து விதமான ஒரு செயல்பாடுகளையும் இது செய்யும். நல்ல, அதாவது வந்து தலைமை தாங்கி போகக்கூடிய ஒரு தலைமை பீடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கேது தசையில் தான் நடக்கும். மிக உயரிய காவல்துறையில் அதிகாரமிக்க பதவிகளை கொடுக்கக்கூடியவனும் இந்த கேது தான். அரசியலில் கோலோச்சக்கூடியவனும் இந்த கேது தான். ஏன்னா இந்த கேது தான் வந்து தலைமையாக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு வந்து அந்த ஞான வழியையும் சமுதாயத்திற்கு தேவையான ஒழுக்க நெறிகளையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவன் அவன் தான். அதனால தான் அந்த அரசியலில் மிக மேம்பட்ட ஒரு பதவிகளை கொடுக்கக்கூடியவன், காவல்துறையில் உயர் அதிகார பதவியை கொடுக்கக்கூடியவன், அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக உயர்வான பதவிகளை கொடுக்கக்கூடியவன். இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த கேதுனுடைய செயல்பாடு கெடுகிரக அமைவுகள் இல்லை அப்படின்னா, பொதுவாக
1, 4, 7, 10 உட்காரக்கூடிய கேந்திர பாவங்களில் உட்காரக்கூடிய கேதுவும் அந்த நிலைப்பாட்டில் சுபகிரக அமைகளோடு சுபகிரக பார்வைகளோடு இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு தெளிவான பலனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கும். இப்போ கூராய்வு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது மருத்துவத்துறையில் எட்ட முடியாத ஒரு புகழை அடைந்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவராக இருப்பார். மிக பயங்கரமாக அவர்கிட்ட போனால் எந்த ஒரு வியாதியும் தீராத வியாதி கிடையாது. அதேமாதிரி சிக்கலான அறுவை சிகிச்சை, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அந்த சர்ஜரி. சிக்கலான அறுவை சிகிச்சைக்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம்ன்றது கேது தான். அந்த சிக்கலை தீர்க்கக்கூடியவன், ஏன்னா கேதுனால சிக்கல் தானே, பலமான சிக்கல். அந்த சிக்கலை தீர்க்கக்கூடியவன் கேது சுபத்துவமான ஒரு அமைப்பில் உட்காந்துருந்தானா அந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாமனிதனாக கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கேது தசையில் கண்டிப்பாக அது வரும். அப்போது அந்த பேர் போன டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நம்ம நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளேயே ஒரு 4 டாக்டர் தான் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒத்த டாக்டரையும் 4 டாக்டரையும் ஒரு அப்படி அடையாளப்படுத்தக்கூடியவன் அந்த கேதுவாக தான் இருக்கும். அது அந்த ரொம்ப சிக்கலான மருத்துவத்துறையில் மருத்துவ ரீதியான ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அந்த கேதுனுடைய உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபயோகம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கேதுவுக்கு அவர் கொடுக்கணும்னு நினச்சிட்டான் அப்படின்னா பயங்கரமாக கொடுத்துருவான். நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்து எல்லாத்தையுமே கொடுத்து மிகப்பெரிய உன்னதமான மனிதனாக வச்சுருப்பான். கெடுக்கணும்னு நினச்சான்னா அவனை மாதிரி கெடுக்கிறதுக்கான ஆளும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி மருத்துவத்துறையிலையும் மிக பிரசித்தி பெற்ற மருத்துவர்களை கொடுக்கக்கூடியவனும் கேது தான். அதே மாதிரி மனிதர்களுக்கான ஞான அறிவை கொடுக்கக்கூடியவனும் இந்த கேது தான். அப்போ இது மாதிரியான பல நல்ல குணங்களை கொண்ட அமைப்பில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா கேது இருந்து தசை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கேது தசைக்கான வழிவகைகள். இதுவே கொஞ்சம் உல்டாவாக இருந்தார் சார், 8ஆம் பாவத்தில் இருந்து கேது தசை நடத்துகிறார், கூடவே சனி பார்க்கிறார். இது மாதிரி ஒரு கள்ளத்தனம், திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம், அடுத்தவங்க பொருளை கபடு மூலமாக கவர்தல், இங்கே தான் அந்த ரேப்பு, வன்புணர்வு, மிக கொடிய காமம், அதாவது கொலைபாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொலைபாதகத்துக்கு அஞ்சாத ஒரு விஷயம் அப்படின்றதெல்லாம் அந்த கேது கிட்ட தான் இருக்கு. மிக கடுமையான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு 8ல். அதே மாதிரி 5ஆம் பாவத்தில் கூட பெருசாக அந்த கிரகங்கள் அந்த கேது பெருசாக பாதிப்பை கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த கேது செய்கிறது சேருது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய ஜாதகங்கள் பார்த்ததில் எனக்கு அதாவது மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு போயிருக்குமே என்னமோ தெரியல, எனக்கு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய கேது தசை நடந்த ஜாதகங்கள் அப்படின்றது இது வரைக்கும் நான் பார்த்தது ஒரு 50லேருந்து 60-70 ஜாதகத்துக்குள்ளே தான் இருக்கும். அதுவுமே ஓரளவுக்கு எல்லாமே தப்பிச்சு வந்தவங்களாக தான் இருக்காங்க. கேது தசையிலிருந்து நிறைய போய் மாட்டின ஆளுகள்லாம் கிடையாது, ஒரு சிலர் மட்டும்தான். அவங்க தலைமறைவாகி ஊரை விட்டு ஓடி எங்கேயோ ஒரு பக்கம் போய் நிறைய கடனாகி அந்த கடன் மூலமாக அவங்க தலைமறைவான வாழ்க்கையை வாழ்ந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் அவங்கள ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு பாதுகாப்பான முறையில் பாதுகாப்பு பண்ணி வச்சு, ஏன்னா இந்த கேதுனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மூளையை ஒரு விதமாக ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கி அவங்கள ஒரு மூளையில் அடைச்சி அந்த ரூம்குள்ளே போயிட்டு தன்னைத்தானே சிறைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னைத்தானே சிறைப்படுத்திக்கிறது. எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை வெளியே அதாவது பூதாகரமாக வெளியே செஞ்சு வச்சுருக்கும். இதுவே ஒரு குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு அப்படின்னா ஒரு 16 வயசு 17 வயசு அல்லது திருமண வயசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த கேது தசை வந்துருச்சுன்னா அவங்களுடைய குணநலங்களுடைய மாற்றம் யாராலும் கணிக்க முடியாத ஒரு மாற்றமாக இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பிள்ளை போயிட்டு இருக்கும், ஒரு இதான் ஃபைனல் இயராக இருக்கும், இந்த ஒரு 4 எக்ஸாம் எழுதுனா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளே தன்னைத்தானே கதவை சாத்தி பூட்டி உக்காந்துக்கும். இவங்க பெற்றவங்களுக்கான பதவி வதைப்பு என்ன ஏது என்னங்கிறதே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவாங்க. அப்போ அதை கஷ்டப்பட்டு அவங்க அந்த பிள்ளையை வெளியே கொண்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எக்ஸாம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் தெரிஞ்சதுக்கு பின்னால் ரெமெடி கொடுக்கும்போது அந்த ஒரு வருட அந்த படிப்பினுடைய முழு வருடமும் அந்த இதில் வீணாக போயிடும். அடுத்து ஏதோ ஒரு விஷயத்தில் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் போயிட்டு அவங்க சிக்கியிருப்பாங்க. இவங்களுக்கும் அந்த ஒரு நடைமுறைக்கும் சம்மந்தமே இருக்காது. அதாவது வேடிக்கை பார்த்தவன்
வில்லங்கத்தை அனுபவிச்ச கோளாறு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனாலும் அந்த கேது தசை அப்படின்னு சொல்லக்கூடியது சாதகமல்லாத இடங்களில் இருந்து கேது தசை நடத்திட்டான்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த ஜாதகங்களுக்கு வந்து சேருது. அது வந்து தன்னைத்தானே தனிச்சிறைப்படுத்திக் கொள்ளுதல். இவங்க போயிட்டு அங்கே போய் இங்கே போய் எல்லாம் வந்து அவங்க மேலே வம்பு வழக்கெல்லாம் தொடுத்து போயிட்டு தான் சிறைப்பட்டுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த நேரத்தில் வந்து அந்த மனபயம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனதை மிக மிக குறுக செய்யக்கூடியது. ஏன்னா இந்த கேதுனுடைய அமைப்பே வந்து வெட்டி விடக்கூடிய அமைப்பு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 7 வருஷத்தில் ஏன் இந்த கேது வந்து அவ்வளோ ஒரு கடுமையான ஒரு பலன்களை தர்றேன் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 20 வருஷம் வந்து சுக்கிர தசை. பொதுவாக அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் நல்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கேது கெடுநிலையில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்ததுன்னா அந்த கேது தசை அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய கேது தசையாக தான் இருக்கும். ஏன்னா இனி வரக்கூடிய சுக்கிர தசையில் வந்து அவங்க அனுபவிக்கணும். இந்த சுக்கிரன் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து பாவியாகி ஒவ்வாத ஒரு இடத்துல உட்காந்துருக்கார். அவர் வந்து 20 வருஷம் அடுத்து வந்து தசை நடத்தக்கூடிய 20 வருஷம் வந்து இந்த ஜாதகருக்கு கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னா யூஸ்வலாகவே அந்த கேது வந்து நல்ல இடத்துல உட்காந்துருக்கும். அந்த 7 வருஷம் இவங்களுக்கான வாழ்க்கையை ராஜ வாழ்க்கையை வாழ வச்சு மீண்டும் அந்த 20 வருஷத்தை கடந்து போகிற அளவுக்கான அனுபவத்தையும் கொடுத்து இந்த கேது இவங்களுக்கு தசை நடத்தி கொடுக்கும். இதுதான் அந்த சுக்கிரன் கேதுனுடைய காம்பினேஷன். எந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் சுக்கிரன் பழுதுபட்டு போயிருக்கார் அப்படின்னா கேது தசை சுக்கிர தசை பக்கம் வருது அப்படின்னா கேது நல்ல நிலைமையில் உட்காந்துருப்பார். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து பலன்களையும் கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் உட்காந்து வெறும் 7 வருஷத்தில் அந்த ஜாதகர் அவருடைய வம்சத்துக்கு தேவையான அனைத்து சொத்துக்களையும் பெயர் புகழ் அந்தஸ்து அத்தனை சம்பாதிச்சு வச்சு உட்காந்துக்குவார். அவர் பணத்தை மட்டும் சம்பாதிக்க மாட்டார். அவருடைய தலைமுறை பண்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி வந்து தலைமுறைக்கும் சேரக்கூடிய சொத்து நல்ல பேர் ஊருக்குள்ளே நல்ல பேர் அவங்களுக்கு அந்த 20 வருஷம் வந்து அந்த பிளாக் மார்க் வராத அளவுக்கு இந்த கேது வந்து வெறும் 7 வருஷத்தை செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார். இந்த மாதிரியான கேது தசையும் நடந்திருக்கு. இந்த மாதிரியான அந்த கேது தசைகளுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக உன்னதமான நிலைகளில் கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது, கொஞ்சம் தாழ்ச்சியான அமைப்பில் கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான கேது தசை எங்கெங்கே இருந்தால் ஒரு நன்மையை தரக்கூடிய தசையாக இருக்கும். இதுவரை கேது தசையை பற்றி நல்லது கெட்டதை சொல்லிட்டு இருக்காது, எங்கே இருந்தால் நல்லது கொடுக்கும் அதை சொல்லு. பொதுவாக கேதுவிற்கு இடைஞ்சலில்லாத இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிக ராசி. பொதுவாக வந்து ஒவ்வொரு புக்கில் வந்து ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்கு. இது ஒரு புக்கில் நாம் எடுத்தது. அதாவது குமாரசுவாமியத்தில் எடுத்தோம் அப்படின்னா மேஷராசி வந்து ராகுக்கு வந்து உச்சமாக இருக்கும், துலாம் வந்து கேதுக்கு நீச்ச வீடாக இருக்கும். மற்ற இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா மற்ற புக்குகளில் பார்க்கும்போது ஒவ்வொரு புக்குகளையும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்கும். இப்போ பொதுவாக எல்லாருமே எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து இந்த ராகுவை வந்து ரிஷபத்தில் உச்சமாகவும் கேதுவை விருச்சகத்தில் வந்து நீச்சமாகவும் வச்சுருக்காங்க. உச்சமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த விருச்சிக ராசியிலேயே வந்து கேது வந்து ஆட்சியும் உச்சமும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கு. அப்போ அந்த விருச்சிக ராசியில் இருந்து சுபகிரக பார்வைகள் பட்டு குருவோ சுக்கிரனோ பார்த்தார் அப்படின்னா இந்த கேது வந்து அந்த தசை 7 வருட கால தசை அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ இங்கே வந்து விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்க்கணும் அப்படின்னா குரு வந்து மீனராசியில் இருந்தால் 1ஆம் பார்வையாக பார்ப்பார், ரிஷபராசியில் இருந்தால் 7ஆம் பார்வையாக பார்ப்பார், அதே மாதிரி கடகராசியில் இருந்ததுன்னா 5ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளில் இந்த கிரக அமைப்புகளில் இருந்தது அப்படின்னா இந்த கேது தசை அப்படின்னு சொல்லக்கூடியது 7 வருஷம் அவங்களுக்கு ஒரு நல்ல நிலைப்பாட்டில் வரும். ஏன்னா இங்கே ஆட்சியாகி உட்காந்து கேது விருச்சிக ராசியில் உச்சமும் ஆட்சியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உச்சமும் ஆட்சியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து இந்த விருச்சிக ராசியில் நின்று கேது தசை நடத்துறது அப்படிங்கிறது வந்து நல்ல நிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அடுத்து கன்னி ராசியில் அவர் வந்து மூலத்திரிகோணம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாகவே கன்னி கேது அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல கல்வியை தருது. என்ன காரணம் அப்படின்னா அங்கே வந்து புதன் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் புதனுக்கான சிறப்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கன்னி ராசி தான். ஒரு ராசி மிதுன ராசியில் வந்து ஒரு ஆட்சி, ஆனால் கன்னியில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா உச்சமாகவும் ஆட்சியாகவும் மூலத்திரிகோணமாகவும் இருக்கக்கூடிய புதன் வீட்டில் கேது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுது. கல்வியில் நல்ல ஒரு மேம்பட்ட கல்வியை தர்றாரு. நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்ல ஞானமிக்க கல்வி, ஊருக்கு உதவக்கூடிய ஒரு அறிவு பெரும்பான்மையை கொண்ட கல்வி, சமுதாய சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஒரு கல்வி, அதே மாதிரி கூர்நோக்கு கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய கூராய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்துறையில் மிக மிக பெரிய கல்வி, அதே மாதிரி வந்து கட்டடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய வந்து கட்டடங்கள், அதாவது வந்து வித்தியாசமான முறைகளில் இயற்கை மாறாமல் கட்டடங்களை கட்டக்கூடிய ஒரு பொறியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள். அதாவது இந்த கல்வியை கொடுக்கக்கூடியதில் கேதுவுக்கு நிகர் கேது தான்.
2வராக இருந்தால் வேறு வித்தியாசமான ஒரு நடைமுறையில் கல்விகளை கொடுக்கும். ஆனால் கேது இருந்தால் கவனித்து படிக்கக்கூடிய கல்வி, கூர்ந்து ஆய்ந்து நோக்கி படிக்கக்கூடிய ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த கேது வந்து கன்னிராசியில் இருந்தால் கொடுக்குறாரு. கன்னிராசியில் வந்து மூலத்திரிகோணம் இருக்கக்கூடிய கேது அந்த ராசியில் இருந்து சுபகிரக பார்வைகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த கேது திசைன்றது வந்து உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் செய்யாது. அதே மாதிரி சம வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மேஷம், தனுசு, மீனம் இதுகளில் இருந்தாலும் கேது வந்து பெருசாக வந்து உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காது. மகரம் வந்து நட்பு வீடு எப்போவுமே கேது. இப்போ இது எல்லா வீடுமே சொல்லிட்டியே, அப்புறம் எந்த வீடு பாக்கி இருக்குது? அப்போ கேது தசையே சிரமமாக நடக்குது அப்படின்னா 8ல் இருந்து கெடுகிரக பார்வைகள் அல்லது வேறு ஏதோ ஒரு இடங்களில் இருக்குது, லக்கணத்திலே இருக்குது, 2ஆம் பாவத்தில் இருக்குது, சனியினுடைய பார்வையில் கேது தசை, குருவனுடைய சேர்க்கையில் கேது தசை, இது வந்து கொஞ்சம் கடுமையான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. குரு கேது நல்லது தானே, சுபகிரகத்தோடு சேரக்கூடிய கிரகம் குரு கேது சேர்ந்தால் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கேழ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே அந்த கேழ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது யோகத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதில் வரக்கூடிய பண இழப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக குரு பெரும் பணத்தை கொண்டவன், பெரும்பான்மையான பணத்தை கொண்டவன், கட்டுக்கட்டாக வச்சிருக்கக்கூடியவன், பணத்தை கொண்ட கிரகத்தோடு சுருக்கக்கூடிய கிரகம். இங்கே வந்து கேது தசை வரலைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கு போட்டு செலவு பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து 1, 2, 3 கணக்கில் நிறைய போடுவாங்க. இங்கே இவ்வளோதான் தேவை, ஒருத்தர் தான் இருக்காரு அப்படின்னா அரை டம்ளர் அரிசி போட்டால் போதும் அப்படின்றதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அரிசி எண்ணி போட்டெல்லாம் வந்து சோறாக்கக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க. குரு கேது காம்பினேஷன் இருக்கிறவங்க ரொம்ப அரிசி எண்ணி போடுவாங்க, அளந்தோடு போட மாட்டாங்க, எண்ணி போட்டு சோறாக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பார். அது மாதிரி இந்த குரு கேது காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கிரக இணைவோடு கேது தசை வந்தது அப்படின்னா பண இழப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, பணத்தை இழந்து மிக கடுமையான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார் இந்த கேது தசை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மாதிரியான இடங்களில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த கேது தசை அப்படின்றது வந்து பெருசாக வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இல்லாமல் வந்து 3ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா கேது தசை எதுவும் செய்யாது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவோடு சனி சேர்ந்துட்டார் அப்படின்னா அந்த சேரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரியம், தைரியம், வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டு 3வோடு கேது உட்காந்து கேதுவோடு சனி சேர்ந்துட்டார் அப்படின்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த சனியினுடைய அமைப்பு, அந்த சனியினுடைய நீர்ப்புத்தன்மையும் கேதுனுடைய மேன்மைத்தன்மையும் சேரக்கூடியது. சனி ஆன்மீக கிரகம், கேது மோட்ச கிரகம், ஞான காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த ஆன்மீக கிரகம் ஞான கிரகம் போயிட்டு எங்கே உட்காந்து 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், வீரிய ஸ்தானத்தில் உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேது தசை வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய கிரகமாக தான், கடுமையை தரக்கூடிய தசையாக தான் இருக்கும். இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. 6ல் இருக்கக்கூடிய கேது அப்படி நின்று பேசும், அப்படியே அந்த ஜாதகருக்கு என்னென்ன சொல்லணும் என்னென்ன கொடுக்கணும் தைரியமாக இருக்கும், பலமான தைரியமாக இருக்கும். இந்த நேரத்தில் வந்து மிலிட்ரி ஃபோர்ஸில் வந்து பெரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல இருந்து தசை நடத்தின அப்படின்னா இந்த ஒரு நாட்டினுடைய போரோடு இன்னொரு நாட்டினுடைய போர் பொருதக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா இந்த ஜாதகர் தான் ஜெயிப்பார். இந்த ஜாதகர் தலைமை தாங்கி சென்ற எந்த நாட்டினுடைய அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நின்று தசை நடத்துது அப்படின்னா அந்த படை தான் வெல்லும். அப்போ எதிரி ரொம்ப ஈஸியாக மடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது. 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படின்றது வந்து சமுதாயத்தை உணரச் செய்யும். இவங்க இன்னார் இப்படி இன்னார் இப்படி இன்னார் இப்படி அப்படின்ற அவங்க மூலமாக இவங்களுக்கு பாடத்தை கொடுக்குறவங்க 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. 8ஆம் பாவம் சொல்லக்கூடியது மிக கடுமையான பலன்களை தரக்கூடிய கேதுவாகத்தான் இருப்பாங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக இந்த கிரகம் கேது அப்படின்னு சொல்லக்கூடியது தாய் வழி பாட்டன் பாட்டியை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது நம்ம அம்மா வழியினுடைய பாரம்பரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆனால் அந்த 9ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குறதுங்கிறது அம்மா வழி பாட்டனாருக்கு வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேதுவாக இருக்கும். அதுவும் அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது வந்து அவங்களுடைய ஆயுள் பலமெல்லாம் இருக்கிறது அப்படின்றத பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பெருசாக வந்து பிரச்சனையை பண்ணுறது கிடையாது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, 10ல் ஒரு பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கேது 10ல் இருந்து தசை நடத்தினா மிக ஒரு அற்புதமான தசையை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கேது தசை முடியும். 11ல் சொல்லவே வேணுங்கிறது அவசியம் இல்லை. எந்த கிரகம் 11ல் நின்றாலும் அந்த கிரகம் மிக தெளிவான தசையை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 12ல் கேது அதுக்கு வயோதிகத்தில் வந்ததுன்னா நல்லது. ஒரு 60 வயசு 65 வயசு தாண்டி வந்ததுன்னா அவர் உங்களுடைய இறுதி காலம் அந்திம காலத்தில் வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தசை நடத்துனாலும் அவருக்கான மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கே அவர் கொண்டு போயிடுவார். இப்போ போகிறோம் இல்லையா, ஒரு புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் வந்து யாத்திரை போகும்போது அங்கேயே இறந்து போயிடுவார். காசிக்கு போகிறவங்க அங்கேயே இறந்து போயிடுவாங்க, அங்கேயே வந்து அடக்கம் பண்ணிடுது. அப்போது எனக்கு
அங்கே போய் எனக்கு மரணம் வந்தது அப்படின்னா நான் மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து ஒரு 65-70 வயசுக்கு மேலே வந்து அந்த தசை நடந்தது அப்படின்னா ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு கேதுவாக முடியும். 70 வயசுக்கு மேலே வந்து கஷ்டங்கிறது வந்து பெருசாக இல்லை. ஏன்னா அவங்க பழகியிருப்பாங்க. 55-60 வயசுக்கு மேலேயே வந்து அந்த கஷ்டம் என்னென்னு பழகியிருப்பாங்க. 70 வயசுக்கும் போது அவர் அதாவது முதிர்ச்சி அடைந்து ஞானியாக போயிடுவார். இது மாதிரியான விஷயங்கள்லாம் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தசை நடத்தக்கூடிய அமைப்பு. லக்கணத்தில் கேது இருக்குது சார். லக்கணத்தில் கேது இருக்கக்கூடிய அமைப்பில் சுபகிரக பார்வைகள் வந்து பெருசாக வந்து பாதிக்காது. பொதுவாக லக்கணத்தில் கேது இருக்கிறவங்க வந்து அமைதியானவர்கள், எந்த ஒரு பொருள் மீதும் விருப்பம் இல்லாதவர்கள், எதையும் நாடி செல்லாதவர்கள், எந்த ஒரு பொருள் மீதும் நாட்டம் இல்லாதவர்கள். இது மாதிரியான ஒரு விஷயங்களில் வந்து கொஞ்சம் இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியது தனிமை விரும்பி, தனிமையாக விரும்பும், தனிமையாக இருக்கும், யாரையும் டச் பண்ணிக்காது, யாரு கூடயும் பேசிக்காது, யாரு கூடயும் சகவாசம் வச்சுக்காது. அதற்கடுத்து 2ஆம் இடம் கேது அப்படின்னு சொல்லக்கூடியது கன்னிராசியில் அமையப்பட்ட கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடமாக வந்தால் சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து கேது வந்து அப்படின்னா அருமையான ஒரு விஷயம், நல்ல ஒரு அழகான ஒரு படிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா இந்த கேது தசைக்கு 3ஆம் இடம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய கேது தான். அதுக்கு நாளில் வந்து பொதுவாகவே அன்னை அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் உறவுக்கு வந்து மிக கடுமையான ஒரு பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி இவர் பிறந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது, வீடு அப்படின்னு எங்கே இவங்க வந்து இந்த நாளில் கேது இருக்கக்கூடிய ஜாதகர் எந்த வீட்டில் ஜனனமாகிறாரோ அவர் பிறக்கக்கூடிய அந்த பிறந்த வீடு இருக்கு இல்லையா, பிறந்த வீடு மீன் பேறுகாலமான வீடு. அந்த பேறுகாலமான வீடு அந்த தரையோடு தரையாக காணாமல் போயிடும். அந்தளவுக்கு வந்து அந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய கேதுவாகவே இருக்கும். 5ஆம் பாவம் அப்படின்றது 1, 5, 9 3மே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு வந்து அந்த பாட்டி, அதாவது வந்து நம்ம அம்மாவுடைய அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாய் வழி பாட்டன் மூலமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு, அவங்க தாய் வழி சொத்து வகையில் வந்து சிரமம் கொடுக்கறது, இது மாதிரியான ஒரு கஷ்டகாலங்களை கொடுக்கக்கூடியது 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கேது. மற்றபடி இந்த கேது தசை நடக்குது, இந்த கேது தசை நடக்கும்போது நான் என்ன சார் பண்ணணும், அதுக்கான பரிகாரங்கள் என்னென்ன, அதை எப்படி எடுத்துக்கிறது, அந்த பரிகாரங்கள் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் நான் பரிகாரங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக இது வந்து சித்தர்களை வணங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். சித்தர்கள் வழிபாடு இந்த கேதுவிற்கு ஒரு நல்ல வழிபாடாக இருக்கும். பொதுவாக திங்கட்கிழமை அன்று, மாதம் ஒரு திங்கட்கிழமை, வளர்பிறை திங்கட்கிழமை, உபவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரதம் இருந்து, பொதுவாக இது அமாவாசை திங்கட்கிழமை வருது அப்படின்னா அதில் விரதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல அமைப்பாக இருக்கும். அல்லது ஒவ்வொரு மாதமும் தேய்விரையில் வரக்கூடிய, அதாவது கடைசி தேய்விரையில் வந்து கடைசி திங்கட்கிழமை, அந்த திங்கட்கிழமையில் நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து கேது திசையில் வரக்கூடிய அநேகமான கெடுபலன்களை நம்ம நீக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அனுதினமும் சூரிய வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேது திசையில் இருக்கக்கூடிய அனைத்து சிரமங்களையும் நீங்கள் அழகாக தாண்டி வந்துடலாம். சூரிய நமஸ்காரம் மிக மிக முக்கியம். இங்கே ஏன் நான் திங்கட்கிழமை வந்து உங்களுக்கு வந்து நான் விரதம் இருக்க சொல்கிறேன் அப்படின்னா, திங்கள் வந்து பொதுவாக கணபதிக்கு உகந்த நாள். அது எப்போவுமே வந்து கணபதி, அதாவது பிள்ளையார் கும்பிட்றதுக்கு வந்து திங்கட்கிழமை உகந்த நாளாக இருக்கும். இந்த கேதுவனுடைய சப்தரிஷி மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வடகிழக்கு ஈசான்ய மூலையில் இருக்குது. ரிஷிகள் வழிபாடுன்னு நான் சொல்லிட்டேன் முதலியாகவும். ரிஷிகள் வழிபாடில் வந்து சப்தரிஷி மண்டலம் அப்படின்றது வந்து ஈசான்யத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கடைசி, அதாவது வந்து தேய்விரையில் வரக்கூடிய கடைசி திங்கட்கிழமையில் நீங்கள் உபவாசம் இருந்து முடிஞ்ச அளவுக்கு, இப்போ வந்து டயபெட்டிக் இருக்குது சார், எனக்கு அல்சர் இருக்குது சார், என்னால் வந்து அதிகமான நேரம் வந்து எங்களால் வந்து விரதமெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னா ஏதோ ஒரு வேளை காலையில் வந்து ஏதோ ஒரு ஆகாரம் எடுத்துக்கங்க, மதியம் ஒரு வேளை மட்டும் உங்களுடைய உணவை வந்து நிறுத்தி சாயந்தரம் வந்து நீங்கள் அந்த இறை வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஈசானியம் நோக்கி இறை வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 7-28 மாதம் தான் வரும் அந்த கேது தசையினுடைய அமைப்பே. 7 மாதம் தானே, 7 வருஷம் தானே வரப்போகுது. அப்போ வருஷத்துக்கு வந்து 12 மாதம், 12 மாதத்துக்கு வந்து 12 48 × 7 7×28 கிட்டத்தட்ட ஒரு 200-222 வாரங்கள் மாதங்கள் வர மாதிரி இருக்கும். அப்படி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதம், 7 வருடம் 84 மாதம் தான் அந்த விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த விரதம் வந்து நீங்கள்
84 மாதங்களும் அந்த ஈசான்யம் நோக்கிய விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசான்ய வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேது தசையிலிருந்து வரக்கூடிய அநேகமான கெடுபலன்கள் பாதியாக குறைஞ்சிடும். சூரிய வழிபாடு உங்களுக்கு மிக மிக உன்னதமானது. காலையில் எழுந்திரிச்சு உங்களுடைய காலை கடன்களை முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சூரிய வழிபடுற மாதிரி நின்று உங்களுடைய சூரிய வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா இது அனுதினமும் செய்யலாம், ரெகுலராக செஞ்சுட்டு வரலாம். தாராளமாக அந்த சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்லை ஆத்தங்கரைக்கு போகிறவங்களா இருந்ததுன்னா சந்தியா வந்தனம்னு சொல்லுவோம். எந்த ஊரில் இருந்தாலும் சூரிய நமஸ்காரம் செய்யலாம். இந்த ஊருக்கு தான் தனி, அந்த ஊருக்கு தான் தனி, எல்லா ஊர்லேயும் சூரியன் வருவான். அந்த சூரியன் வந்த நாள் கும்பிடுங்க போதும். வரல சார் எங்களுக்கு அமெரிக்காவில் இருக்க எங்களுக்கு 4 காலநிலைகள் இருக்குது, அந்த 4 காலநிலைகளில் டைம் மாற்றுவோம், சூரியன் வரும் வராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த நாள் வருதோ அந்த நாள் உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிங்க. வரலைனாலும் நீங்கள் அந்த திசையை நோக்கி நின்று சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டீங்கனாலே பெரிய விஷயம். அந்த கேது திசையினால் வரக்கூடிய அனைத்து துர்பலங்களையும் நீங்கள் அழகாக தாண்டி போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்து நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே அதிகமாக பெண் தெய்வங்கள் தான் குலதெய்வமாக இருக்கும் எல்லாருக்குமே. ஒரு சிலர், அதாவது 60% மேலே பெண் தெய்வங்கள் தான் குலதெய்வமாக இருக்குது. அப்போ அந்த பெண் தெய்வ குலதெய்வ வழிபாடு அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பெருசாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இல்லை. இது எப்போவுமே சப்தகன்னிமார்கள், அந்த இங்கே நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு சப்தகன்னிமார்கள் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. பொதுவாக ஆசைகளை குறைத்துக் கொள்வது அப்படின்றது கேது திசையில் கண்டிப்பாக அதுவே ஆசைகளை குறைச்சி விட்டுரும். இல்லைனாலும் ஆசைகள் அதிகமாக படுறவங்களுக்கு அந்த கேது தசை கொஞ்சம் அனுகூலமற்ற பலன்களை தரும் அப்படிங்கிறதான் இந்த கேது தசையினுடைய தாற்பயமே. இதனால் பெருசாக அவங்க பாதிப்பை தராத ஒரு சில ஜாதகங்களை சொல்கிறேன். இப்போ தான் இந்த கேது தசை முடிஞ்ச ஒரு ஜாதகம் இருக்குது. உதாரணமான ஜாதகமாகவே நான் தர்றேன். இந்த ஜாதகர் 1/6/1986 பிறந்திருக்காங்க. 1:05 மதிய நேரத்தில் PM. பிறப்பு இடம் சேலம். இவங்களுக்கு இப்போ தான் அந்த கேது தசை முடிஞ்சிருக்கு. பிறந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி 2ஆம் பாதம். அப்போ சனி தசை அப்படின்றது ஒரு 12 வருஷம் 7 மாதம் இருந்தது. 12 வருஷம் 7 மாதம் ஒரு 12.25 இல்லை 13 வருஷமாக போட்டுக்கலாம். 13 வருஷம் சனி தசை போயிட்டு 17 வருஷம் புதன் தசை. அப்போ 13, 17, 30 வருஷம், 30 வயசு ஆயிடுது. அடுத்து 37ஆவது வருஷம் அப்படின்றது 37 வயசு வரைக்குமே அவங்களுக்கான கேது தசை இவங்களுக்கு எங்கே நின்று கேது தசை நடத்தியிருக்காரு அப்படின்னா துலா ராசியில் நின்று. இது சூரிய ராசின்னு சொல்லுவோம். சந்திர ராசிகளில் மேலே நின்றதுன்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அதனால தான் ராகுவுக்கு ரிஷபத்தை கொடுத்து உச்சத்துக்கு கொடுத்து கேதுவுக்கு விருச்சிகத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ சூரிய ராசிகள் இருக்கக்கூடிய கேது பெருசாக நமக்கு பாதிப்பை தராது. இவங்களுக்கு பெருசாக அந்த தசையில் எந்த ஒரு அதாவது எந்த ஒரு உறவுக்காரங்களும் உயிர் சேதம் கிடையாது. இவங்களுக்கான வாழ்க்கை முறையிலே ஓரளவுக்கு நல்லதாக தான் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் அந்த கோச்சார கிரகங்கள் சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் மட்டும்தான் அந்த செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லக்கூடியதை மாற்றிக்கிட்டு வர வேண்டிய விஷயமா போச்சு. ஆனால் இவங்க 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது துளாராசியில் இருக்கக்கூடியது மாந்தியோடு சேர்ந்து தசை நடத்துகிறான். அப்போ அந்த 7 வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கெடுகிரகம் அவங்கள அந்த கேதுவை பார்த்தது அப்படின்றது கொஞ்சம் கடுமையான ஒரு பலன்களை தந்த ஒரு விஷயமாக இருக்குது. இது குரு பார்த்துறார். குரு கும்பராசியிலிருந்து தனது 9ஆம் பார்வையாக இங்கே கேதுவை பார்த்துறார். அப்போது இந்த கேது அமர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது துளாராசியில் இருந்தாலும் மாந்தியோடு சேர்ந்தது அப்படின்றது கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால், இந்த மாந்தியோடு சேரும் பொழுது என்ன ஆகுது, இந்த வேலை இவங்களுக்கு செஞ்சுட்டு இருந்த வேலையிலிருந்து விட்டுட்டு வேறு நாட்டுக்கு போகிறது. அதாவது இவங்கெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் தான். அப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடுகளுக்கு வேறு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொடுத்து அது அந்த கடைசியில், அதாவது கேது தசை முடியக்கூடிய காலகட்டத்தில் கேது தசை முடிய வரைக்குமே அவங்க வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1,50,000 சம்பளம் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த கேது தசை முடியும் பொழுது, ஏன்னா அடுத்து வரக்கூடிய சுக்கிரதசை அப்படின்றது 11 லாபஸ்தானத்தில் தசை நடத்த போகிறாரு. அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவருமே ராகு சாரம் வாங்கி தான் தசை நடத்த போகிறாரு. இந்த ராகு லக்கணத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நின்று தசை நடத்த போகிறார். இப்போ பாக்கியஸ்தானத்தில் நின்று தசை நடத்தக்கூடிய ராகு நின்று தசை நடத்தக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது அசுபதி பாதத்தில் நின்று தான் அவர் தசை நடத்த போகிறார். கேதுனுடைய சாரத்தில் நின்று தசை நடத்த போகிறார். அதனால் அடுத்து வரக்கூடியது அந்த சுக்கிர தசை அப்படின்னு சொல்லக்கூடியது
திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுனுடைய தசை இருக்கிறார். ராகுனுடைய காலன்னு அவர் தசை நடத்த போகிறது அப்படின்றதுனால இனி வரக்கூடிய தசை அப்படின்றது வந்து நல்ல தசையாக இருக்க போகிறது. ஒரு 20 வருஷம் அவங்களுக்கு வந்து லாபமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால இந்த கேது தசை அப்படின்னு சொல்லக்கூடியது போகக்கூடிய நேரத்தில் வந்து அது வேலை போயிருக்கு. மற்றபடி வந்து வேறு எந்த விதமான தொந்தரவும் அது பண்ணலை. தெளிவான முறையில் தான் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தசையாகவே நடந்தால் முடிஞ்சிருக்கு. அந்த 7 வருஷம் பெருசாக வந்து உறவு இழப்போ அல்லது வந்து இவங்களுக்கு ஏதாவது மான நஷ்டமோ அல்லது மான அவமானமோ அவக்கேடோ எதுவும் வரல. இவங்களுடைய குழந்தைகளும் நல்லபடியாக இருக்காங்க, கணவனும் நல்லா இருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு நல்லபடியான ஒரு நல்ல ஒரு சராசரியான வாழ்க்கைக்கு மேலான வாழ்க்கை இருந்திருக்காங்க. அந்த கேது தசை முடியும் பொழுதும் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது மாந்தியோடு சேர்ந்ததுனால குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த 7 வருஷம் கேது தசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரளவுக்கு இருக்குது. குரு கேதுவோடு சேரத்தான் கூடாது. குரு கேதுவை பார்த்து தசை நடத்தினா நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து 3/8/1987 பிறந்திருக்காங்க. 7:26 AM காலையில் நேரம் 7:30 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஈரோட்டில் பிறந்திருக்காங்க. இதுவும் ஒரு பெண் ஜாதகம். இதுக்கு முன்னால் பார்த்தது ஒரு பெண் ஜாதகம் தான். இதுவும் ஒரு பெண் ஜாதகம். இவங்களுக்கும் லக்கணம் சிம்ம லக்கணம் தான், இவங்களுக்கு லக்கணம் சிம்ம லக்கணம் தான். இந்த பெண் ஜாதகத்திற்கான லக்கணம் சிம்ம லக்கணம் தான். இந்த லக்கணத்தில் வந்து 2ஆம் இடத்துலேருந்து கேது. இவங்களுக்கு இன்னும் கேது தசை வரல. ஏன்னா இவங்க பிறக்கும்போதே ராகு தசையில் தான் பிறந்திருக்காங்க. வந்து சுவாதி 4 தான் பிறந்திருக்காங்க. 2ல் கேது, 8ல் ராகு. 2ல் கேது 8ல் ராகு. இவங்க வந்து மருத்துவத்துறையில் சாதித்த ஒரு பெண்மணி. மருத்துவத்துறையில் யூஜி முடிச்சிட்டாங்க. யூஜி முடித்து பிஜி எடுத்து நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, அதாவது அந்த கூராய்வு, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆப்ரேஷன் பண்ணுறது, அந்த சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடியது, அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இவங்க வந்து ரொம்ப கைவந்த ஒரு பெண்மணியாக இருக்காங்க. கை தேர்ந்த பெண்மணி அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஹைகனாலஜிஸ்ட், மகப்பேறு மருத்துவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறையில் வந்து இவங்க மிகப்பெரிய ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ல் கேது இருந்தால் படிப்பை கெடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமண வாழ்க்கையில் பாதிப்பை கொடுத்துரும் அப்படின்றாங்க. 8ல் ராகு இருக்கும்போது வந்து கொஞ்சம் உயிர் பயம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து நல்ல பலன்களை தரக்கூடிய இந்த வக்ர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள் ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் வச்சு தான் அழகு பார்க்குறத ஒழிய சாதாரணமாக கெடுத்துறது கிடையாது. அடுத்து பார்க்குறது வந்து ஒரு ஆணின் ஜாதகம். இந்த ஜாதகம் வந்து 21 மே 2006 பிறந்திருக்காங்க. மதியம் 1:30 மணிக்கு பிறந்தது வந்து உடுமலைப்பேட்டை. இவருக்கும் வந்து சிம்ம லக்னம் தான். எல்லாமே சிம்ம லக்னம் தான். பூராமே இந்த கேது 2ல் வரக்கூடியவங்களுக்கு வந்து சிம்ம லக்னம் வரும்போது ரொம்ப அழகான வேலை செய்யுது. சிம்ம லக்னக்காரங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த கேது வந்து பெருசாக கெடுதல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் கிடையாது. இவருக்கும் வந்து 2ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சின்னதாக ஒரு அந்த படிக்கக்கூடிய காலங்களில் வந்து சின்ன தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தானே ஒழிய மற்றபடி இந்த ஜாதகரும் இந்த நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து இந்த கட்டடக்கலையில் ஒரு நுணுக்கமான வேலைகளை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு வேலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து ஆர்கிடெக்ட், அதாவது வந்து அந்த கட்டிட கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த படிப்பை தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காரு. மேலும் பெரிய படிப்புகளில் வந்து அந்த படிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த கேது அப்படின்றது இருக்குது. பொதுவாக வந்து கேது தசையை பார்த்து நம்ம பயப்பட்டுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கேது அமர்ந்து தசை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் நமக்கு முக்கியமே ஒழிய கேது தசை அப்படின்றது வந்து பெருசாக வந்து பயப்பட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மேலும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.